ஆதரவு பாமக சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்து சட்டப்பேரவைக்கு வருகை தந்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாமகவில் நிறுவனர் ராமதாசுக்கும் தலைவர் அன்புமணிக்கும் இடையே மோதல் போக்கு நிலவி வரும் நிலையில் 3 கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என அன்புமணி ஆதரவு பாமக எம்எல்ஏக்கள் 3ஆம் நாள் சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்கு கருப்பு சட்டை அணிந்து தங்களுடைய கருத்தினை வலியுறுத்தி அவர்கள் வருகை புரிந்துள்ளதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, ஜி.கே. மணியை பாமக சட்டமன்ற குழு தலைவர் ஒருவர் நீக்க வேண்டும் உட்பட 3 கோரிக்கையை வலியுறுத்தி தற்போது கருப்பு சட்டையில் அன்புமணி ஆதரவு எம்எல்ஏக்கள் வந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். அன்புமணி ஆதரவு பாமக சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்து சட்டப்பேரவைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அன்புமணி ராமதாஸ் மற்றும் ராமதாஸ் இடையே மோதல் போக்கு நிலவி வரக்கூடிய நிலையில் அன்புமணி ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவைக்கு கருப்பு சட்டை அணிந்து வருகை தந்திருப்பதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. 3 கோரிக்கைகளை வலியுறுத்தி கருப்பு சட்டை அணிந்து வந்திருப்பதாக பாமக அன்புமணி ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக ஜி.கே. மணியை பாமக சட்டமன்ற குழு தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்க வேண்டும். சேலம் அருளை பாமகவிலிருந்து நீக்கிவிட்டதால் அவரை பாமக உறுப்பினராக ஆவணங்களில் பதிவு செய்யக்கூடாது. தர்மபுரி வெங்கடேசனை சட்டமன்ற குழு தலைவராக அங்கீகரித்து முதல் வரிசையில் இடம் ஒதுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த கருப்பு சட்டை அணிந்து வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நேரமில்லா நேரத்தில் இது தொடர்பாக கேள்வி எழுப்பவும் அவர்கள் திட்டமிடப்பட்டிருக்கிறார்கள். அவ்வாறு சபாநாயகர் உரிய பதில் அளிக்கப்படாமல் இருந்தால் வெளிநடப்பு செய்ய திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். அந்த வகையில்தான் அன்புமணி ராமதாஸ் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் 3 பேர் கருப்பு சட்டை அணிந்து சட்டப்பேரவை கூட்டத்தில் பங்கேற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, தகவலுக்கு நன்றி.